ஒரு துறவி மரத்துக்கடியில உட்கார்ந்து தன்னுடைய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குட்டி எலி ஓடி வந்து என்ன சொல்லுமா, துறவியாரே, என்னை என்ன செய்து பூனை என்னை துரத்து, எனக்கு பயமா இருக்குது, என்னை தின்றுமோ என்று பயமா இருக்குன்னு சொல்லி அந்த துறவிட்ட கேட்கிற, என்னைய பூனை ஆக்கிட்டீங்கன்னா பயப்பட மாட்டேன், சரி உன் ஆசைப்படி என்ன பண்றேன் பூனை ஆக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் அந்த பூனை ஓடி வந்து, துறவியாரே என்னை என்ன செய்துங்க, நாய் துரத்துது, நாய் ஆகணும் என்று சொன்னார். பிறகு நாய் ஆயிட்டார். அடுத்த தடவை புலி துரத்துது, துறவியார் என்ன செய்வார், பயந்து ஓடி போயிட்டார். அப்போ இந்த உலகத்துல கர்த்தருக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் பயம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றிலிருந்து உங்க பயத்தை முறிக்கணும்னா உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணுமாமா, கர்த்தர் மேல இருக்கும் போது இன்றியோடு நீங்க முழங்கால் படிக்கிட்டு எந்த இடத்துல இருந்தாலும், ஆண்டவரே இந்த பயத்தை எடுத்து போடுங்க, அந்த ஆவி வேண்டாம், எனக்கு பலத்தின் ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது புது ஆவிகளை கற்றுக் கொடுப்பார்.